நீதியாகிய கனியை விதையுங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆவிக்குரியவர்களாகிய நாம் நீதியாகிய கனியையே நமது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் விதைக்கிறவர்களாயிருக்க வேண்டும். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆகையினால் நாம் நீதியாகிய செயல்களை நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த வசனத்தில் நீதியாகிய கனியை யாரால் விதைக்க முடியும், எப்படி விதைக்க முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அதாவது நீதியாகிய கனியை சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களால் மாத்திரமே விதைக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மற்றவர்களை சமாதானப்படுத்துகிறவர்கள் மற்றும் அவர்களுடைய பிரச்சனைகளில் கிறிஸ்துவின் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களால் மாத்திரமே நீதியாகிய கனியை விதைக்க முடியும். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நமக்கு ஒப்புவித்திருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதலால் நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்றும் நாம் மற்றவர்களை கிறிஸ்துவின் உபதேசங்களை கொண்டு கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்றும் இதற்கு அடுத்த 20ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த விதமாக ஒவ்வொருவரையும் தேவனோடும் மனுஷரோடும் ஒப்புரவாக்கி சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாய் இருந்தால் நீதியாகிய கனியை விதைப்பது எளிதாக காணப்படும். சமாதானத்தில் மாத்திரமே நீதியாகிய கனி விதைக்கப்பட முடியும் என்றும் நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம் என்று ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 18 மற்றும் 19ஆம் வசனங்கள் சொல்லுகின்றன. ஆகையினால் நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சமாதானத்தை நாடுகிறவர்களாயிருந்து சமாதானத்தை உண்டு பண்ணி நீதியாகிய கனியை விதைக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. இந்த நீதியை செய்யாவிட்டால் அநீதி நம்மில் காணப்பட்டு அநியாயம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அது தேவனுக்கு முன்பதாக அசுத்தமாயிருக்கும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 11 மற்றும் 12ஆம் வசனங்களில் சொல்லியிருப்பதை கவனித்து எச்சரிப்படைவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.